பெர்சன்டேஜில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். ஒரு பொருளை ரூ 2332க்கு விற்பதால் ஒருவருக்கு 12% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் பொருளின் அடக்க விலை என்னென்னு கேட்டிருக்காங்க. பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை 2332 விற்கிறாங்க, அதனால் அவருக்கு 12% நஷ்டம் ஏற்படுது. ஸோ அப்போ அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் அதாவது அசல் விலை என்ன கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா கொடுத்துருக்கிற பெர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. 12%. 12% எப்படி எழுதுவோம்? 12 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. அப்படி 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 25. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 25. அதிலேருந்து 3 குறைச்சா 22. அதிலேருந்து 3 குறைச்சா 22. ஸோ இந்த 22க்கு தான் இந்த 2332. நமக்கு தேவை அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கான ரேஷியோ. அப்போ 25க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? 2332 இன்ட்டு 25 வகுத்தல் 22. ஸோ இது அப்படியே 11 கேன்சல் பண்ணுமா? ஸோ இங்கே 2, இங்கே 2, 1, 2. ஸோ அகைன் பார்த்தோம்னா 212 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 5300 வகுத்தல் 2. அப்படி கேன்சல் பண்ணுமா? 2650. ஸோ பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் அசல் ப்ரைஸ் பார்த்தோம்னா 2650.